அதுக்கப்புறம் இந்த ஆதார் கார்டு, அதில் நேம் சேஞ்சஸ். இது ஒரு சில என்ஜிஓஸ் என்ன பண்ணுதுன்னா, நாங்கள் டைலரிங் கிளாஸ் சொல்லித்தரோம், நாங்கள் வந்து கம்ப்யூட்டர் கிளாஸ் சொல்லித்தரோம், நாங்கள் வந்து டிரைவிங் கிளாஸ் சொல்லித்தரோம். இதையும் வந்து காலங்காலமாக இந்த சென்னையில் இருக்கக்கூடிய என்ஜிஓஸ் சிபிஓஸ்லாம் இதை தான் தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருக்காங்க. மிஞ்சி போனால் ஒரு டான்ஸ் கிளாஸு. இதில் என்ன ஆகுதுன்னா, நாங்கள் உட்காந்து யோசிக்கும் போது எல்லா அமைப்புமே இதே தான் பண்ணுது இருக்கக்கூடிய. அப்போ எல்லாம் திருநங்கைகளும் டைலரிங் கிளாஸு, கம்ப்யூட்டர் கிளாஸு, டான்ஸ் கிளாஸு இப்படின்னு போயிட்டால் அப்போது இதில் எது உண்மை? எப்போ பாரு திருநங்கைகள் நீங்கள் எல்லாம் பார்த்துருக்கலாம், யாசகம் கேட்குறவங்க கேட்டுன்னு தான் இருக்காங்க, பாலியல் தொழில் பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் அப்போ இந்த கிளாஸுக்கெல்லாம் யார் வராங்க? அப்போ இதுக்குள்ளே ஏதோ சம்திங் இருக்குன்னு பார்த்து உள்ளே இறங்கி பார்க்கும்போது இங்கே என்ன நடக்குதுன்னா, ஒரு 3 மாதம் டைலரிங் கிளாஸ் நாங்கள் நடத்துகிறோம். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா 3 மாதம் டெய்லி ஒரு 2 hours அந்த கிளாஸ் முடிஞ்சோடனே உங்களுக்கு அந்த டைலர் மிஷினு கொடுத்துருவோம். அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு 10-20 பேர் இருக்காங்க இதுக்குன்னு. அவங்க என்ன பண்ணுறாங்க, இதில் அதில் மாறி மாறி போயிட்டு ஒரு 3 மாதம் 2 hour தானே ஒரு நாளைக்கு போய் அதை சும்மா ஏதோ கற்றுக்கிற மாதிரி கற்று டைலர் மிஷினை வாங்கிக்கின்னு வந்துடுறாங்க. அப்போது ஒரே நபர் தான் இந்த பலன் எல்லாம் அனைத்தையுமே வந்து அடைகிறாங்க. மற்றபடி யாருக்குமே இது அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை. திருநங்கைகளை பொறுத்த வரைக்கும் 2 hour இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, 2 hour கடை வசூலுக்கு போனால் அது வேறு மாதிரி பார்த்துடலான்னு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை. அப்போ நம்மளும் இதையே வந்து நம்ம பண்ணக்கூடாது.